KRS அணைகளில் இருந்து தற்பொழுது 2,37,000 கனஅடி அதாவது தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீரானது தொடர்ந்து ஒகேனக்கல், அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணை என படிப்படியாக நீரானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர் மட்டம் தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி மேட்டூர் அணையின் நீர் மட்டம் 44 அடியாக இருந்தது. அதன் பிறகு 27ஆம் தேதி காலை 100 அடியை எட்டியது. அதன் பிறகு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த நிலையில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை நேற்று மாலை எட்டியது. 43வது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு வழியாக அதாவது நேற்று வரை 81,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. அதன் பிறகு தற்பொழுது காலை 7 மணிக்கு பிறகு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவானது 1,00,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தற்பொழுது அதன் பிறகு 8 மணி அளவில் 1,25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து முழுமையாக அணை நிரம்பியுள்ளதால் இனி வரும் நீரை முழுமையாக அப்படியே வெளியேற்றப்படும் என்றும் தெரியப்படுகிறது. குறிப்பாக 16 கண் மதகு வழியாக 2,00,000 கனஅடி அளவிற்கு தண்ணீர் இனி வரும் காலங்களில் வெளியேற்றப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மேட்டூர் அணையை சுற்றியுள்ள தங்கமாபுரி பட்டணம், பெரியார் நகர், அடிப்பாளாறு, செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கான உணவு உடையும் வழங்கியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம், குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ என்ற ஒரு அனுமதியும் ரத்து செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதியில் கண்காணிக்க வருகின்றனர். மேலும் மேட்டூர் அணையை முழுமையாக நிரம்பியுள்ளதால் உபரி நீர் அதிகப்படியாக இனி வரும் காலங்களில் வெளியேற்றப்படும் சூழல் உள்ளதால் 11 மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் நீர்வளத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேட்டூர் அணை நீர்வரத்து படிப்படியாக இனி வரும் காலங்களில் அதிகரிக்கும். ஏனென்றால் கர்நாடக மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது அந்த 2 அணைகளில் இருந்து 2,37,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் இனி மாலைக்குள் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து 2,00,000 கனஅடி அதிகரிக்கும். அந்த நீரும் முழுமையாக காவிரி கரையில் வரும் வெளியேற்றப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பானு.